நம்ம வீடுகள்ல காய்கறிகள் வாங்கணும்னா ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம்னா அதுல பூசணம் பிடிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். பொதுவா நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பூஞ்சை தொற்றுகள் பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கும். இது என்ன பண்ணும்னா ஈரமா இருக்கக்கூடிய காய்கறிகள்ல போய் உட்கார்ந்து அந்த இடத்துல பூசணம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய கிருமிகளை உற்பத்தி பண்ணும். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னா 2 to 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இந்த பூஞ்சைகள் நச்சுத்தன்மையை உருவாக்க முடியாது. ஆனா வெளியில இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய கிருமிகளை உற்பத்தி பண்ணுது. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கம் மட்டும் பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய காய்கறிகளை சமைப்போம். அப்படி சமைச்சாலும் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். ஒவ்வாமை, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், நிறைய பேருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை கூட வரலாம். நிறைய மிளகாய் பூஞ்சை தொற்றோடு நீங்க பயன்படுத்திங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆஃப்லோடாக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு பாய்சன் என்ன பண்ணும்னா கல்லீரலை பாதித்து கல்லீரல் புற்றுநோய் வரைக்கும் உண்டாக்கும். நன்றி.